பத்து பஹாட் தொங்காங் பச்சாவில் பொது பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அடங்கிய குழுவினர் நேற்று மாலை ஒரு கால்வாயில் சிக்கியிருந்த முதலையை பிடிக்க சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டனர். 5 மீட்டர் நீளமுள்ள அந்த ஆண் முதலை மாலை மணி 6:50 அளவில் அந்த இடத்திற்கு அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு தொழிற்சாலை ஊழியரால் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வழி தவறி சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை ஊழியரிடமிருந்து அழைப்பு வந்தவுடன் அந்த முதலையை பிடிக்க உதவுவதற்காக பொது தற்காப்பு படையின் 6 APM உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு விரைந்தனர். தற்போதைய வறட்சி காலத்தினால் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையினால் முதலை கால்வாயில் சிக்கிக் கொண்டதாக பத்து பஹாட் பொது தற்காப்பு படையைச் சேர்ந்த லேன்ஸ் கோப்பரல் முகமது நூர் அசீம் முகமது காலித் கூறினார். அந்த முதலைக்கு பற்கள் இல்லாததால் அது வயதானது என்பதை கண்டறிந்தோம். ஆனாலும் நாங்களும் அப்பகுதி மக்களும் அதை பிடிக்க முயன்ற போது அது ஆக்ரோஷமாக இருந்ததால் ஒரு கயிற்றை பயன்படுத்தி அதன் வாயை கட்டி 4 சக்கர வாகனம் மூலம் அதை கரைக்கு இழுத்து வந்து வெற்றிகரமாக கட்டி போட்டோம். முன்பு பிடிக்கப்பட்ட முதலைகளைப் போல அவ்வளவு வலிமையானதாக இல்லை. பின்னர் அந்த முதலை பத்து பஹாட் APM அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக மாவட்ட வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் பாதுகாப்பு துறையிடம் தெரிவிக்கப்பட்டது. Imagine we go further than ever before. Imagine we turn bold ideas into real-world impact. Imagine we ask the questions that shape tomorrow. We don't wait for the future. We build it. This is where potential becomes progress, where thinkers become doers, where we're unleashing the change makers. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.